இந்திய அரசின் ISI முத்திரை இல்லாத மற்றும் தரமில்லாத வீட்டு உபயோக மின் சாதனங்கள், மின் உபகரணங்கள், இரும்பு மற்றும் துருப்பிடிக்காத எஃகு பொருட்கள், தரமற்ற சிமெண்ட் ஆகியவற்றை தயாரித்து விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். மேலும் ISI தர சான்றிதழ் இல்லாத வாட்டர் ஹீட்டர், மின் சலவை பெட்டி, மின்சார அடுப்பு, மின் சுவிட்ச், எலக்ட்ரிக் ரேடியேட்டர்ஸ், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், PVC கேபிள்கள் மற்றும் மின் உபகரணங்கள் ஆகியவற்றை தயாரிப்பதையும் அல்லது விற்பனை செய்வதையும் கண்டிப்பாக தவிர்க்குமாறு தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தரம் குறைந்த பொருட்கள் தயாரிப்பது, விற்பனை செய்வது உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் வீர செயல் புரிந்த மாணவிகளுக்கு பரிசு மற்றும் உலக எழுத்தறிவு தினத்தை ஒட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வீரதீர செயல் புரிந்த 5 மாணவியர்களுக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் ரூபாய் 50,000 பரிசு தொகைக்கான காசோலைகளையும், உலக எழுத்தறிவு தினத்தை ஒட்டி நடைபெற்ற கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டிற்கான சம்பா பருவத்தில் 3,40,000 ஏக்கர் நெல் பரப்பு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 3,12,000 ஏக்கர் நெல் நடவு செய்யப்பட்டுள்ளதாகவும், தற்பொழுது பெய்த கனமழையின் காரணமாக 1,142.85 ஹெக்டேர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டிற்கான ரபி பருவத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்திட தஞ்சாவூர் 1ற்கு பொது காப்பீட்டு நிறுவனமும், தஞ்சாவூர் 2ற்கு அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், ரபி பருவ நிலக்கடலைக்கு ஏக்கருக்கு ரூபாய் 443 ரூபாய் பிரீமியம் தொகை எனவும் இதற்கான கடைசி நாள் வரும் ஜனவரி 31ஆம் தேதி என்று அவர் கூறினார். தஞ்சாவூரில் ஸ்பர்ஸ் திட்டத்தின் கீழ் முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கு வருடாந்திர உயிர் சான்று அடையாளம் காணவும், ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் சார்ந்த குறைகளை தீர்க்கவும் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமுக்கு சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கலந்து கொண்டார். முகாமில் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் திரு ஜெயசீலன் தலைமை வகித்து பேசினார். இம்முகாமில் பேசிய அவர், ஓய்வூதியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், டிஜிட்டலில் மூலம் ஓய்வூதியம் பெற்றுத்தருகிறோம் எனவும், தங்களது செல்போன் எண், OTP எண் தாருங்கள் என கூறி வரும் அழைப்புகளை ஓய்வூதியதாரர்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்திந்திய தமிழ் சங்க பேரவை மற்றும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய தமிழ் கூடல் மாநாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. தொடக்க நிகழ்ச்சியை தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய தமிழக அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன், தமிழ்நாடு அரசு உலக தமிழ்ச் சங்கத்தின் மூலம் உலகத் தமிழர்களுக்கு விருதுகள் வழங்கும் எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் பேசினார். மேலும் தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம் மாதிரி வடிவம் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும், முதலமைச்சரும் வடிவத்தை இறுதி செய்துள்ளதாகவும், அதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து ஒப்பந்தம் கோர பணிகள் தொடங்கப்படும் என்று கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே துக்காச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு யுனெஸ்கோ சிறப்பு விருதை அறிவித்துள்ளது. சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலை ராஜராஜ சோழனின் மூதாதையர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. இக்கோவிலின் குடமுழுக்கு திருவிழா கடந்த ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் விருதுகள் வழங்கும் அமைப்பு தொன்மை மாறாமல் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றதற்காக கோவிலுக்கு சிறப்பு விருதை அறிவித்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.